ஹாய் ஆல், ஈவினிங் ஸ்நாக்ஸு ஆனியன் பக்கோடா பண்ண போகிறேன். 2 ஆனியன் நாங்கள் இப்படி நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தாச்சு. சோம்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா பிசிறிடலாம். பிசிறிட்டு அப்புறம் அரை கிளாஸ் கடல மாவும் 1/4 கிளாஸ் உப்பும் போட்டுட்டு 1/4 கிளாஸ் அரிசி மாவும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு பிசிஞ்சு விட்டு பண்ணலாம். ஆரப்படியும் கொஞ்சம் போட்டிருக்கேன், அரை ஸ்பூன் உப்பும் போட்டிருக்கேன். ஒன்று நல்லா பிசிஞ்சு விட்டு அப்புறம் காய்ச்சின எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கடல மாவு அரிசி மாவு போட்டு தேவையான அளவு தண்ணியை விட்டுட்டு அப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். அரை கிளாஸ் கடல மாவு போட்டேன், 1/4 கிளாஸ் அரிசி மாவு போட்டு எண்ணெயை விட்டு பிசிஞ்சிட்டோன்னா ரெடி ஆகிடும் மாவு. எண்ணெயும் வெங்காயத்தில் விட்டுட்டேன். அப்போ தான் எண்ணெய் விட்டால் தான் கிறிஸ்பாக வரும் பக்கோடா பஜ்ஜி எல்லாத்துக்கும். காய்ச்சின எண்ணெயை விடணும். இது நல்லா சேர்த்தாப்பில் பிசிறிட்டு மேலாக தண்ணி போட்டுவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பிசிறினா மாதிரி பண்ணணும். தண்ணி நிறைய விட்டு பிசியக்கூடாது ஆனியன் பக்கோடாக்கு. இது காய்ச்சின எண்ணெயும் விட்டதுனால 2 சொட்டு தண்ணி தான் விட்டு அப்படியே பிசிறிட்டேன். இது மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் பக்கோடா கிறிஸ்பாக வரும். பண்ணலாம் பார்க்கலாம். வானில் எண்ணெய் விட்டேன், தளதளன்னு கொதிக்கிட்டோம். அப்புறம் பக்கோடா போட்டு எடுத்துடணும். எண்ணெய் நல்லா கொதிச்ச உடனே கிள்ளினாப்பில் போடணும். ரவுண்டாக ஷேப் வேணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு வெந்தவுடனே திருப்பி காட்டுறேன். சூப்பரான ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிட்டுருக்கு. வெங்காயம் கட் பண்ணி ரெடியாக இருந்ததுன்னா வச்சுக்கோங்க, 10 நிமிஷத்தில் மாவு கலந்துட்டு அதில் எண்ணெய் விட்டு பிசிஞ்சு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். 10 நிமிஷத்தில் பக்கோடா ரெடி ஆகிடும். சூப்பரான கிறிஸ்பி பக்கோடா ரெடி ஆகிட்டுருக்கு. சூப்பரான கிறிஸ்பி பக்கோடா ரெடி எடுத்துடலாம். எடுத்துவிட்டு டிஷ்யூவில் போட்டு வச்சுடலாம். சூப்பரான ஆனியன் தூள் பக்கோடா ரெடி எடுத்து நிமிஷத்தில் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட் பண்ணேன். அப்படியே அடிச்சு சாப்பிட்லாம். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வேணுங்கிறவங்க டொமேட்டோ சாஸ் தொட்டுன்னு சாப்பிடுங்க.